தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் குரு குருகுல வாசம் பகுதி 3. ஆனால் அந்த குருவிடம் அந்தியத்திலாவது நாம் போகிறதற்கு யோக்கியதையை உண்டாக்கி தருபவர் யார் என்றால் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நமக்கு சகல வித்தைகளையும் தரும் இந்த குருதான். இவர் அவரை போல சந்நியாசி அல்ல, கிரகஸ்தர் தான். கடைசி குரு பிரம்மவித், பிரம்மத்தை அறிந்தவர் என்றும், முதல் குரு வேதவித், வேதத்தை அறிந்தவர் என்றும் சொல்வதுண்டு. இந்த வேத வித்துக்கு பிரம்மத்தை பற்றி படிப்பறிவு நிறைய உண்டே தவிர அனுபவ ஞானம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இவரும் ஒரு பிரம்மவித்திடம் போய் இனிமேல் தான் சந்நியாசம் வாங்கி கொண்டு பிரம்மத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டும். இதனால் இவர் மட்டம் என்று இல்லை. ஆசிரம தர்மப்படி வாழ்க்கையின் எந்த ஸ்டேஜில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பவர் இவர். மாணாக்கன் வினேயனாக இருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட வினேயத்தை அவனுக்கு ஊட்டுபவராக, அவனது இயல்பான மரியாதைக்கு பாத்திரராக இவர் வாழ்ந்தாக வேண்டும். நல்ல கர்மானுஷ்டாவாக இருக்க வேண்டும், தர்மிஷ்டராக இருக்க வேண்டும். மாணாக்கனிடம் கண்டிப்பாக இருந்து திருத்தும் போதே மாதா பிதாக்களை விட்டு தன்னிடம் வாசம் செய்ய வந்திருக்கிற அந்த குழந்தையிடம் பரிவுள்ளவராக இருக்க வேண்டும். வினேயன் என்பது போலவே மாணாக்கனுக்கு அந்தேவாசி என்று இன்னொரு பெயர் இருக்கிறது. அந்தேவாசி என்றால் உடன் வசிக்கிறவன் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். உபநயனம் என்னும் போது சமீபத்தில் அழைத்து போகிறது என்பதை குருவுக்கு சமீபத்தில் அழைத்து போகிறது என்று பொருள் கொண்டது போலவே அந்தேவாசி உடன் வசிக்கிறவன் என்றாலும் குருவுடன் வசிக்கிறவன் என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். வாஸ்தவத்தில் அந்தே என்றால் உடன் என்றோ பக்கத்தில் என்றோ அர்த்தம் இல்லை. அந்தே என்றால் உள்ளுக்குள்ளே என்றுதான் அர்த்தம். அந்தரங்கம், அந்தராத்மா, அந்தர்யாமி என்றெல்லாம் சொல்லும்போது அந்த என்றால் ஹிருதயத்துக்குள்ளே என்று அர்த்தம். அம்மாதிரி ஆச்சாரியன் தன் ஹிருதயத்துக்கு உள்ளேயே சீஷ பிள்ளைகளை அழைத்து வைத்து கொண்டு விட வேண்டும். அத்தனை அன்பு காட்ட வேண்டும். சிஷ்யனிடம் இவருக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதை ஆற்றாவிட்டால் இவருக்கே பெரிய ஹானி உண்டாகும். இந்த காலத்தில் உபாத்தியாயர்கள் பையன் உருப்பட்டால் என்ன, உருப்படாவிட்டால் என்ன, நம் சம்பளம் எப்படியும் வருகிறது என்று இருக்கலாம். அந்த மாதிரி குருகுலம் நடத்துகிறவர் இருக்க முடியாது. ஏனென்றால் அங்கே குரு சிஷ்ய உறவு வெறும் வியாபார ஒப்பந்தம், பிசினஸ் கான்ட்ராக்ட் மாதிரி இல்லை. இப்போதுள்ள படிப்பு முறை பிசினஸ் கான்ட்ராக்டுக்கும் ஒரு படி கீழே. பிசினஸில் கூட ஒரு விலை கொடுத்தால் அதற்கான ஒரு வஸ்துவை தரத்தான் வேண்டும். ஆனால் இங்கேயோ சம்பளம், விலை கொடுத்த ஒரு மாணாக்கன் ஃபெயில் ஆனால் கூட அது உபாத்தியாயரை பாதிப்பதில்லை. குருகுலம் நடத்துகிற பழைய கால குருவோ ஒரு மகத்தான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது என்ன? சிஷ்ய பாபம் குரும் விரதேஜ் என்று நீதி சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது சிஷ்யன் பண்ணுகிற பாபம் குருவையே போய் சேருகிறது. இவனுக்கு வெறும் படிப்பை மட்டும் சொல்லித்தராமல் இவனை ஒழுக்கமுள்ளவனாக்கவும் அவர் பொறுப்பு எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்றாவிட்டால் அதற்கு தண்டனை உண்டு. சிஷ்யனை இவன் யோக்கியனாக்க முடியவில்லை, அவன் ஒரு பாபம் செய்கிறான் என்றால் அந்த பாபம் சிஷ்யனை தாக்காது, அவனை சீர்திருத்த தவறிய குருவையே சென்றடையும். ஒரு குடும்பத்தில் பத்தினி ஒழுங்கு தப்பி நடந்தால் அதன் பாப பலன் அவளை தாக்காது, அவளை நல்வழிப்படுத்த தவறிய புருஷனைத்தான் சேரும். தேச காரியத்திலே ஒரு பிரஜை தப்பு பண்ணினால் அதற்கான பாபம் அவனை திருத்தி வைக்காத ராஜாவைத்தான் சேரும். அந்த ராஜாவே பண்ணும்படியான பாபம் அவனை நல்வழிப்படுத்த தவறிய ராஜ புரோகிதரை சேரும். நீதி சாஸ்திரத்தில் இப்படியாக ஒரு பர்த்தாவுக்கும் ராஜாங்கம் நடத்துகிறவனுக்கும் ஆச்சாரியனுக்கும் ரொம்ப பெரிய பொறுப்பை தந்திருக்கிறது. ராஜா ராஷ்டிர கிருதம் பாபம், ராஜ பாபம் புரோஹிதம்.
பர்த்தாரம் ஸ்திரீகிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குரும் ரதேஜ். ஒரு பர்த்தா என்றால் மனைவியும், ராஜாவானவன் குடிமக்களையும், குரு என்கிறவன் சிஷ்யனையும் அதட்டி அதிகாரம் பண்ணி கொண்டிருப்பதற்காக ஏற்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆதீனத்தில் உள்ளவர்களை நல்வழிப்படுத்த கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள். அந்த கடமையை நிறைவேற்ற தவறினால் தங்கள் ஆதீனத்தில் இருக்கிறவர்களின் பாபத்தை தாங்களே வாங்கிக் கொள்ள வேண்டியவர்கள் ஆவார்கள். சிஷ்ய பாபம் குரும் விரதேஜ் என்று தெரிந்து கொண்டிருந்த பழையகால குரு எப்படி இருந்திருப்பார்? சிஷ்யனை நல்வழிப்படுத்துவதற்கான ஆத்ம சக்தி பெற்றவராக தம்மை பண்ணி கொண்டிருப்பார். அதாவது தாமே முன்னுதாரணமாக, எக்ஸாம்பிளாக அந்த நல்வழியில் நடந்து காட்டிக் கொண்டிருப்பார். எங்களிடத்தில் உள்ள நல்ல நடத்தைகளை அஸ்மாகம் சுச்சரிதானி, நீ பின்பற்று என்று தைத்திரிய உபனிஷத்தில் குரு சிஷ்யனிடம் சொன்னது இதைத்தான். அப்படிப்பட்டவரிடத்தில் ஒரு ஜீவனை பால்யத்திலேயே கொண்டு சேர்த்து விட வேண்டும். அந்த காலத்தில் ஒவ்வொரு பிதாவுக்கும் வேத சாஸ்திரங்கள் நன்றாக தெரிந்துதான் இருந்தது. இருந்தாலும் அவரவரும் தம் பிள்ளைகளுக்கு தாங்களே கற்றுக் கொடுக்காமல் இன்னொரு குருவிடம் கொண்டு போய் விட்டார்கள். ஏன்? அப்பா பிள்ளை என்றால் ரொம்பவும் சுவாதீனம் கொடுத்து போய்விடும். அப்பாவும் செல்லம் கொடுத்து விடுவார். பிள்ளையும் சுவாதீனத்தினால் அவருக்கு ரொம்பவும் அடங்கி நடக்காமல் சுவாதந்திரியமாக இருக்க பார்ப்பான். அடக்கம், வினயம் என்பதான வித்யையின் ஆதார பண்பே இல்லாவிட்டால் இவன் என்ன படித்துதான் என்ன பிரயோஜனம்? உபனிஷத்துகளை பார்த்தால் இது தெரியும். பாரத்வாஜர் மகா பெரியவர். ஆனாலும் அவருடைய புத்திரரான சுகேசர் என்பவர் சமித்தும் கையுமாக குருவை தேடிப்போய் பிப்பலாதரை அடைந்தார் என்று பிரஷ்னோபனிஷத் ஆரம்பிக்கிறது. சமித்து என்றால் சுள்ளி. எளிதில் பிரீத்தி அடைந்துவிடும் அந்த கால குருமாருக்கு இதுதான் பெரிய காணிக்கை. அவருடைய யஜ்ஞ அனுஷ்டானத்துக்கு சுள்ளிதானே முக்கியம். இப்படி இன்னும் பல பேரையும் சொல்லியிருக்கிறது. ஸ்வேதகேது என்ற பிரம்மச்சாரியை பற்றி சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது. இவன் தகப்பனாரிடமே வித்யாபியாசம் பண்ணிவிட்டு ராஜசபைக்கு போகிறான். அங்கே ராஜாவாய் இருந்த சத்வித்வானான பிரவாகணர் இவனை கேள்விகள் கேட்கிறார். இவனுக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல தெரியவில்லை. பிதாவிடமே வித்யாபியாசம் பண்ணினால் பிரயோஜனமில்லை என்று இங்கே இன்டைரக்டாக, மறைமுகமாக சொல்லுகிற மாதிரி இருக்கிறது.